ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டைஸ் அப்டேஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் தளபதி 69க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தளபதி 69 இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கை நேற்றுக்கு சென்னையில் ரெஸ்யூம் பண்ண வச்சுருக்காங்க. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பகவந்த் கேசரி படத்துக்கான ரீமேக் அப்படி சொல்லிட்டு நிறைய ரொம்ப சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்திருக்கு இல்லையா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட சைடில் கேள்விப்பட்ட விஷயம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான கதையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்துக்கான ப்ரொடியூசர் வந்து இருக்காங்க இல்லையா, கேவிஎன் ப்ரொடக்ஷன், அவங்க பகவந்த் கேசரி படத்துக்கான ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வைக்கணும்னு இருக்காங்க. ஸோ வந்து இந்த ஒரு படத்துக்கான ஒரு சில சீன்ஸ் வந்து பகவந்த் கேசரி வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் தளபதி 69ல இருக்க வந்து போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஸோ பகவந்த் கேசரி படத்துக்கான அஃபிஷியல் ரீமேக் ரைட்ஸை கேவிஎன் ப்ரொடக்ஷன் வாங்கணும்னு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து தளபதி 69 படத்தை பார்க்கும்போது பகவந்த் கேசரியில் பார்த்த ஒரு சில சீன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இன்னும் ஒரு பக்கம் என்ன கேள்விப்பட்டேன்னா, இல்லை அப்படியே வந்து அந்த படத்தை தான் ரீமேக் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் அதுக்கு அவ்வளோ சான்ஸ் வந்து கிடையாது. ஒரு சில சீன்ஸ் வந்து பகவந்த் கேசரி மாதிரி இருக்கு வந்து போகுது. அதில் மட்டும் 100% சான்ஸ் இருக்க வந்து செய்யுது. ஸோ இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டிலை பொறுத்த வரைக்கும் நியூ இயர்ஸாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிச்சிருக்காங்க. டிசம்பர் 31 ஈவினிங் 6 மணிக்கோ இல்லை 5 மணிக்கோ தளபதி 69க்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் டைட்டில் ரிவீல் வந்து பண்ண போகிறாங்க. இதில் கூடுதலான அப்டேட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டிசம்பர் 31 ஈவினிங் ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸும் பண்ணுறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிவீல் வந்து பண்ணுறாங்க இல்லையா? நைட்டு கரெக்டாக 11 மணிக்கு செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு.